ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா, கஸ்டமருக்கு நம்ம தச்சு கொடுக்குற பிளவுஸ் என்னென்ன விஷயம் இதுல பிடிக்கும், என்ன முக்கியமா பிளவுஸ்ல நம்ம எதெல்லாம் கரெக்டா பண்ணணும், அதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தரேன். கஸ்டமர் ஒரு பிளவுஸ்ல விருப்பப்படக்கூடிய இடம் எதெல்லாம், அதை நான் கரெக்டா சொல்லி தரேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்றபடி தச்சு வெளியில கொடுக்கறவங்களுக்கும் கஸ்டமர் பிடிச்ச மாதிரி தச்சு கொடுக்கலாம். நான் இந்த ஒவ்வொரு மெத்தடும் நான் சொல்லி சொல்லி உங்களுக்கு எந்தெந்த இடம் கஸ்டமருக்கு பிடிக்கும். ஏன்னா நான் துணி தச்சு கொடுக்கும்போது கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அப்போ நம்ம ஆவரேஜ் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அதை ஒவ்வொன்னா நம்ம இதுல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது கழுத்து தான். கழுத்து கண்டிப்பா கஸ்டமர் ரொம்ப விருப்பப்படுவாங்கன்னு அது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே நம்ம தைக்கலாம். இது லைனிங் பிளவுஸ் தான். அதே போல நீங்க கவனிக்கக்கூடியது முக்கியமானது என்னன்னா கழுத்து. கழுத்து சென்டர் கரெக்டா கட் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த துணிலையும் நம்ம சென்டர் கட் பண்ண கரெக்டா நம்ம வச்சுக்கலாம். இல்ல இந்த துணி ஒண்ணு இந்த பக்கம் தள்ளி போயிடும், இல்ல இந்த பக்கம் தள்ளி போயிடும். அதை நம்ம கரெக்ட் பண்ணாத நேரம் போகும். நமக்கு சீக்கிரமாவும் தைக்கணும், கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியும் தைக்கணும். ஷோல்டர் லூஸ் வரவே வரக்கூடாது. ஒரு பிளவுஸ் எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஷோல்டர் லூஸா இருந்தோம்னா அந்த பிளவுஸே போட மாட்டாங்க, அந்த சாரியே உடுக்க விருப்பம் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் கட் பண்ணும்போது ஷோல்டர் பக்கம் வர 1 இன்ச்சு விட்டு இதே போல கட் பண்ணிடுங்க. இந்த லைனிங் கட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு எப்படி கட் பண்ற வீடியோல நான் கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். அதுல நான் இதை கட் பண்ண சொல்லியிருப்பேன். அதை பார்த்து விடுங்க. இப்ப நம்ம தைக்கலாம். முதல் விஷயம் இதுதான், ஷோல்டர் லூஸ் வரக்கூடாது. கஸ்டமருக்கு பிடிச்ச விஷயத்துல விஷயம் ஷோல்டர் லூஸ் வரவே கூடாது. இப்ப நம்ம தைக்கலாம். நான் கீழேயும் நம்ம கட் பண்ணிட்டு இருக்கேன். 2 மெயின் கிளாத்லயும் லைனிங் கிளாத்லயும் கட் பண்ணிட்டு இருக்கேன். 2 இப்ப ஒன்னா வச்சு நான் கீழே இருந்துதான் தையல் போடணும். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த துணி எல்லாம் உள்ள இருக்க போயிடக்கூடாது. கொஞ்சம் லெஸ் நீங்க இழுத்து கொடுத்துக்கணும். இந்த கிளாத் கரெக்டா வரும். இதே இதுல நீங்க பூனம் கிளாத் ஏதாவது தைச்சீங்கன்னா அதுதான் உள்ள இருக்க துணி சுருண்டுதுன்னா கஸ்டமர் விரும்ப மாட்டாங்க. அதை நம்ம இப்படி ஒரு விரல் வச்சு இழுத்தா போதும், உள்ள எந்த துணியும் சிக்காது. நம்ம ஒரு பிளவுஸ் தச்சு கொடுக்கணும், அந்த பிளவுஸ் அவங்க போட்டு போகும்போது நம்ம அந்த பிளவுஸை பார்ப்போம். அடுத்தவங்களுக்கு நம்ம தச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம கரெக்டா தச்சு கொடுத்து அந்த கஸ்டமரும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரிதான் உங்களுக்கு தைக்கிறதுக்கான வீடியோ தான் இது. நீங்க தச்சு கொடுத்து நீங்களும் சந்தோஷப்படணும், கஸ்டமரும் சந்தோஷப்படணும். அந்த மாதிரி வீடியோ தான் இது. நான் ஒண்ணு தைக்க நான் உங்களுக்கு சொல்லிட்டே தச்சுட்டு வரேன். சுத்திரம் தையல் போட்டாச்சு. இனி எக்ஸ்ட்ரா இருக்கிற தவல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சாரிக்கு அழகே அந்த பிளவுஸ் தான். அது நம்ம கையில தான் இருக்கு, டெய்லர் கையில தான் இருக்கு அழகு கொடுக்கறது. அதனால நம்ம கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமரும் சந்தோஷப்படணும், நம்மளும் சந்தோஷப்படணும்.
நீங்க முதுகு மடிச்சு தைச்சுக்கலாம். நம்ம 2 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு மடிக்கு மடிச்சு தைச்சிட்டு நீங்க 2ஆ மடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மடிக்கு மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருக்க இடம் பாருங்க, அதுல அப்படியே கூட மடிச்சு தைச்சுக்கலாம். நம்ம ஸ்பீடா தைக்கக்கூடிய பிளவுஸுக்கு எல்லாம் 2 தடவை நம்ம மடிக்கணும் தேவைப்படாது. இதே போல ஒரு மடிக்கு மடிச்சுட்டு அப்படியே திருப்பி இப்படி தைச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே தைங்க. இதுல எந்த தப்பும் வராது. நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க புதுசா இருந்தீங்கன்னா இது அப்படியே நான் தைக்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தப்பு கூட வராது. இந்த ஒரு வீடியோ கூட நீங்க பார்த்தா கூட போதும், உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நம்ம தைச்சாச்சு. அதே மாதிரி ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஷோல்டர் லூஸ் இந்த பிளவுஸ் கரெக்ட் அளவு, இந்த முதுகுல நம்ம டாட் பிடிப்போம் பாருங்க, அது தள்ளி பிடிச்சிருது, ஒண்ணுல இந்த பக்கம் தள்ளி பிடிப்போம், அந்த மாதிரி பிடிச்சாலும் அந்த பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்காது. பிளவுஸுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொன்னா நோட் பண்ணிடுங்க. இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க, இதுக்கு நேரா இந்த டாட் பிடிச்சா மட்டும்தான் பின்னாடி பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதை எப்படி பிடிக்கலாம் பாருங்க, இப்படி பாதியா மடக்கிருங்க. இதுல நம்ம 2 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதை மார்க் பண்ணிருங்க. பண்ணிட்டு இதை இப்படி இந்த லாஸ்ட் எண்ட் இருக்கு பாருங்க, இதை அப்படியே நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணி, இந்த இடத்துலதான் நம்ம டாட் பிடிக்கக்கூடிய இடம். இது அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க பாருங்க, இந்த ஷோல்டருக்கு தான் போவோம். இந்த மெத்தட்ல எவ்வளவு பெரிய 40 சைஸா இருந்தாலும் சரி, 50 சைஸா இருந்தாலும் சரிதான். இந்த மெத்தட்ல நீங்க தச்சீங்கன்னா பேக் சைடு டாட் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். ஏன்னா பின்னாடி மட்டும் தூக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல, முதுகுலையும் தூக்கிட்டு நிறைய பேருக்கு பார்த்திருப்பீங்க, பின்னாடி முதுகு பக்கம் தூக்கிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் இதுதான். அந்த டாட் கரெக்டா பிடிக்கலைன்னா பின்னாடி முதுக தூக்கம். இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம மைண்டுக்குள்ள வச்சுட்டு தச்சா மட்டும்தான் ஒரு பிளவுஸ் வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கும். அதனால இதுதானே, இது ஒரு டாட் தானே அப்படின்னு எதையுமே நீங்க பிளவுஸ்ல அலட்சியப்படுத்திடாதுங்க. நீங்க புதுசா தச்சவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து உடனே கடையை போட்டு கூட தைங்க. ஆனா இந்த மெத்தட்ல தச்சீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, கண்டிப்பா உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க. நம்ம நிறைய வருஷம் தச்ச பிறகுதான் நம்ம கடை போட்டு தைக்கணும் எல்லாம் கிடையாது. என்ன பாருங்க, இப்போ ஒரு டாட் நம்ம பிடிச்சாச்சு, 3 இன்ச்சு உயரம் தான் வரணும், 3 இன்ச்சு 4 இன்ச்சு உயரம் தான் வரணும். நான் வந்து எனக்கு தெரியும், நான் பிடிச்சிட்டு நீங்க அளந்து பிடிச்சிடுங்க. ஒரு டாட் பிடிச்சோன்னா அந்த டாட்டுக்கு நேரா இன்னொரு டாட் பிடிக்கணும். அதை இப்படி மடக்கி வச்சு மார்க் பண்ணிட்டு பிடிங்க. இதை நோட் பண்ணிட்டீங்களா? இந்த டாட் எப்படி பிடிக்கணும் அப்படி உள்ளதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடுங்க. இதை நம்ம தச்சாச்சு, இப்படி கரெக்டா பிடிங்க, இல்லைன்னா முதுகு பக்கம் தூக்கிட்டு நிக்கும். இனி ஃப்ரண்ட்ல அவ்வளவு தைக்கலாம். இது பிளவுஸ்ல மெயின் பார்ட்டே இதுதான். இதை நம்ம எப்படி தைக்கணும் பாருங்க. நான் அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இது என்ன அளவுன்னு நான் காட்டி தரேன் உங்களுக்கு. நான் இருக்கு பாத்தீங்களா, இததான் அளந்து இந்த இடத்துல மெயின் டாட் வருவா, அதுக்காக தான் இந்த இடத்துல மெயின் டாட் வர இடத்த நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் தான் நம்ம மடக்கி நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அதுக்காக தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் மேல வச்சு தச்சுக்கலாம், துணிக்கு மேல வச்சு தச்சுக்கலாம். நான் மடிப்பு இருக்கிறத பார்க்காம விட்டுட்டேன், இல்லைன்னா அயன் பண்ணிப்பேன். பெரும்பாலும் அயன் பண்ணி இது நல்லா இருந்துன்னு நினைச்சிட்டு நான் விட்டேன். கடைசியில பார்த்தா அதை விரிச்சே தச்சிடணும் வச்சு. இனி நீங்க தைக்கும் போது மாத்தி வச்சிடாதீங்க. இதை எப்படி வைக்கணும் பாருங்க, ஆப்போசிட் ஒண்ணு பார்த்த மாதிரி வைக்கணும். இப்ப அந்த கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து இங்க பாத்துருக்குன்னா இந்த கழுத்தை இந்த ஆப்போசிட் கழுத்து இப்படி பாக்குற மாதிரி வைங்க. இப்போ ஒண்ணு இப்படி பாக்குற மாதிரி வச்சுட்டு நீங்க தைங்க, இல்லைன்னா நமக்கு வந்து பிரிக்க வேண்டிய வரும். இத நோட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு தான் சிரமமா இருக்கும், இதெல்லாம் நீங்க பார்க்காம ஸ்பீடா செய்யலாம்.
இது சுற்றளவு நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட்டிங் வீடியோல பார்த்தா தெரியும். இது 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதுக்கு விட்டது போக நம்ம பிளவுஸுக்கான சுற்றளவு இது அதுல கட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். புதுசா தைக்கிறவங்க நீங்க பொறுமையா இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. சிலவங்களுக்கு பிளவுஸ் எத்தனை தடவை தைச்சாலும் கூட நமக்கு சந்தேகம் வரும், நம்ம பண்றது கரெக்டா சரியா, எப்படி கஸ்டமரை திருப்திப்படுத்த முடியலையே. எவ்வளவு பண்ணாலும் சில கஸ்டமர் திருப்தியே பட மாட்டாங்க. அவங்க எந்த டெய்லர்கிட்ட போனாலும் திருப்தி பட மாட்டாங்க. நம்ம அவங்களெல்லாம் யோசிக்க கூடாது. நம்ம பார்க்கும்போது நம்ம கஸ்டமர் அழகா தெரியணும். அப்ப நம்ம கரெக்டா தைச்சு கொடுக்கணும். அப்ப எப்படி தைச்சு கொடுக்கலாம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம கஸ்டமர் போட்டோன்னு பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும், அப்பவும் அவங்க திருப்திப்பட மாட்டாங்க. நம்ம அந்த கஸ்டமர் எல்லாம் நம்ம பார்க்க கூடாது. பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கும்போது அழகா இருக்கும். பிளவுஸ் ஏதோ எல்லாமே அழகா இருக்கும். அவங்க தான் நமக்கு முக்கியம், கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம். இது பாருங்க, இது 2.25 இன்ச்சு அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். அளவு பிளவுஸ் எல்லாம் காட்டின பார்த்தீங்கன்னா அது மாதிரி இன்னும் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம மடக்கி டாட் பிடிக்கணும். டாட் மடக்கினதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு இருந்தா போதும். இது சின்ன சைஸ் பிளவுஸ் தான், அதனால மடக்கினதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு. இங்க பாருங்க, நான் மடக்கி வச்சிருக்கேன்னா நான் கட் பண்ண இடத்துலதான் மடக்கி வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடுங்க பாருங்க, நான் இருக்கா, இது இப்படி பாதியா மடக்குங்க. புதுசா தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாதியா மடக்கிட்டு இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க, இத பாதியா மடக்கணும். கரெக்டா பாதியா மடக்கணும். இது எதுனா இது ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. இது என்னன்னா, இதுவும் ஷோல்டர் லூஸ். நிறைய ஷோல்டர் லூஸுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மெயின் நிறைய தப்பு பண்றது எல்லாமே கடைசியில் எதுல போய் முடியும் தெரியுமா? ஷோல்டர்ல தான் முடியும். என்ன தப்பு பண்ணாலும் ஷோல்டர்ல தான் முடியும். அதனால எல்லாமே நீங்க இப்படி கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளவுஸ் கரெக்டா வந்துடும். இப்போ நமக்கு இவ்வளவு தான். அப்படி எடுத்துக்கிட்டு இப்படி திருப்பி பார்க்கலாம். நமக்கு ஒரு லைன் வந்திருக்கோம் பாருங்க, ஒரு பிளஸ் வந்திருக்கா. இந்த பிளஸ் நம்ம அப்படியே பிளஸ்ஸாவே மார்க் பண்ணிடலாம். இது பார்த்தாலே தெரியும். நீங்க புதுசா தைக்கிறவங்களை மடக்கி பாருங்க. இப்போ நமக்கு பிளஸ் ஆகி வந்தாச்சு. இது சென்டர்ல வருது. இங்க பாருங்க, இந்த பிளவுஸ்ல ஷோல்டர் இருக்கா, இதை மடக்கி பிடிச்சிடுங்க. இந்த நிப்பிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மெயின் டாட் முடியக்கூடிய இடத்த இப்படி வைங்க. ஷோல்டர்ல இருந்து வைங்க. ஷோல்டர்னா இருக்கு, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே தாத்தே வைங்க. ஷோல்டர் எங்க முடியுதுன்னு பாருங்க. ஷோல்டர் 1/4 இன்ச்சு தாத்து ஷோல்டர்ல வச்சிருக்கோம். இந்த நிப்பிள் பாயிண்ட பிடிச்சிருக்கிறீங்க. அந்த முடிகிற இடம் இதுதான் எந்த இடத்துல வருதுன்னு பாயிண்ட் வைக்கணும். நான் இருக்கு பத்தியில இந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சுக்கணும். இப்போ இது கீழே வர்றதுதான் நம்ம உயரமே. இந்த அளவு பிளவுஸ்காரங்களுக்கு, இந்த அளவுல பிளவுஸ்காரங்களுக்கு இந்த உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாப்போமா? 2.5 தான் இருக்கு. இதுதான் அவங்க அளவு. இப்படி நீங்க கண்டுபிடிச்சுதான் உயரம் வைக்கணும். இந்த மெயின் டாட்டை நீங்க மேல தூக்கி வச்சாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மேக்சிமம் உள்ளது தைக்க தெரியலன்னா கூட இதுல வர தப்பு தெரியும். தூக்கிட்டு நிக்கும். ஃப்ரெண்டு கப் டாட் தூக்கிட்டு நிக்கும். நம்ம மேல வசதி பிடிச்சாலும் தாத்து பிடிச்சா என்ன ஆகும்னா தொங்குற மாதிரி கிடக்கும், டாட் பிடிச்ச மாதிரி இருக்காது. அதனால இங்க கரெக்டான அளவு இதுதான். இதுல இருந்து நம்ம லைன் போட்டுக்கோம் பத்தியெல்லாம், இதுல இருந்து நம்ம 2 சைடும் 1 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த சைடு 1 இன்ச்சு,
இந்த சைடு இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு கரெக்டா வைக்கணும். இதை என்ன பண்ணணும், நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் தெரியுமா, இதுலதான் நம்ம இப்படி தைக்கணும் பாருங்க. இதுதான் மெயின் டாட். ஃபர்ஸ்ட் மெயின் டாட் ரொம்ப முக்கியமானது. இனி இதுல இருந்து பாருங்க, ஃப்ரண்ட்ல வரோம் தெரியுமா, ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் அந்த டாட். இந்த ஜாயிண்ட் இருக்கு பத்தியெல்லாம் நம்ம முக்கோணம் வரைஞ்சி வச்சுக்கலாம். இந்த ஜாயிண்ட்ல டேப் எப்படி 1.5 இன்ச்ல வைங்க. வச்சுட்டு இந்த இதுல எதுல போய் தொடும், இந்த லைன் இருக்கு பாருங்க, இதுல எந்த இடத்துல இந்த டேப் நம்ம தொட்டுருக்கு பாருங்க, எந்த இடத்துல தொட்டுருக்கு, இந்த இடத்துல தொட்டுருக்கா 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இருக்கு பாருங்க, அதை இந்த இடத்துல வச்சுட்டு அது எந்த இடத்துல டேப் தொட்டுருக்குன்னு பாருங்க இது. அப்ப இந்த அளவு வந்து இந்த டாட் உண்டுல இது இவ்வளவுதான், இது வரைக்கும் தான் வரும். இதுல இருந்து நீங்க காலிஞ்சு, இந்த சைடு ஒரு காலிஞ்சு, இந்த சைடு மொத்தத்திலே இதை மடக்கி காலிஞ்சு தான் பிடிக்கணும். இப்போ இது நீங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்ப 2 டாட் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ ஆம்கால் டாட் அது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க பாருங்க. ஸ்கேல் வச்சு வரைஞ்சிருந்தா கரெக்டா இருந்தாலும் ஸ்கேல் எடுக்காம வந்துட்டேன். நம்ம வந்து டேப்பே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இன்னும் ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோமா, அதுல நீங்க இப்படியே வைக்கணும், இப்படி கிராஸ்ல வைக்கணும். இந்த லைன்ல நீங்க இப்படி கிராஸ் வச்சுட்டீங்கன்னா ஸ்கேல்னா இங்க வரைக்கும் கரெக்டா நிக்கும். இப்ப இதுவும் நம்ம இப்ப கரெக்டா பிடிச்சுதான் வச்சிருக்கேன் நானும். இப்படி கரெக்டா பிடிச்சிக்கிட்டு இந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த லைன்ல அப்படியே நீங்க வரைங்க. இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த மெயின் டாட் தான் முக்கியமான காரணம். அதுல இருந்துதான் நமக்கு ஸ்ட்ரைட்டா போடணும். இப்ப இதுல இந்த டாட் பிடிச்சிட்டு இந்த டாட்டை ஸ்ட்ரைட்டா பிடிச்சிடலாம். இப்ப நம்ம கட் பண்ணி விட்டுடலாமா, இதை ஒரு கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டாச்சு. இந்த இடத்துல டாட் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது சென்று இதையும் ஒரு கட் பண்ணி விட்டுடலாம். அது போல இந்த சைடு, இந்த சென்டருக்கு பத்தியெல்லாம் இந்த லைன் நேர வருவா, அந்த லைனை தான் நம்ம கட் பண்ணி விடணும். சென்டரை தான் கட் பண்ணி விடணும். சென்டரை கட் பண்ணி விட்டுட்டு மடக்கிடுவோமா, மடக்கின பிறகு 1 இன்ச்சு 4 இன்ச்சு 1.5 இன்ச்சு எல்லா அளவுக்குமே இது பொருந்தும். இதே மெத்தட் எல்லா அளவுக்கும் வைங்க. வச்சா இனி இதுக்கு நம்ம எவ்வளவுன்னு பாக்கணும். இப்ப மெயின் புள்ளி என்ன இருக்கா, நடு சென்டர் புள்ளி என்ன இருக்கா, இதுல இருந்து நீங்க 1.5 இன்ச்சு வச்சா போதும். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கு பாருங்க, இதுல இருந்து 2 இன்ச்சு வைக்கணும். நம்ம மெயின் புள்ளி வச்சுக்கோம் தெரியுமா, இந்த மெயின் டாட்டு புள்ளி வச்சுக்கோங்களா, இதுல இருந்து நீங்க 2 இன்ச்சு வச்சா போதும். இப்படியே தேப்ப வைங்க. அந்த கிராஸ் லைன் போட்டு வந்துருமா, அதுல இருந்து நீங்க 2 இன்ச்சு வச்சிட்டீங்கன்னா போதும். ரெண்டு இன்ச்சு இதுல இருந்து 1.5 இன்ச்சு இவ்வளவுதான். நம்ம இதை அப்படியே தச்சிடலாம். இந்த இடம் வரைக்கும் தைக்கணும், இந்த இடம் வரைக்கும் இது தைக்கணும், இந்த இடம் வரைக்கும் இது தைக்கணும். இப்ப நம்ம இதை தச்சுக்கலாம். தச்சுக்கிட்டு இதுல இருந்து நான் அதுக்கு அளவு நான் எப்படி தைக்கலாம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த லைனை அப்படியே பிடிங்க, லைனை விடவே செய்யாது. ஸ்ட்ரைட்டா இருக்க லைன் நம்ம போட்டுக்க தெரியுமா, அதை அப்படியே பிடிச்சிட்டு நம்ம இப்போ இந்த பக்கம் இங்க பாருங்க, இது கொஞ்சம் விலகி இருக்கு, இதை சேர்த்து பிடிக்கணும் அதெல்லாம் நினைக்கவே செய்யாதுங்க. நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த லைனை அப்படியே மடக்கி பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் ஷோல்டர் லூஸ் வராது. மெயின் பிரச்சனை பிளவுஸுக்கு ஷோல்டர் லூஸ் தான். அது வராம இருக்கணும்னா இந்த மெத்தட்ல நீங்க டாட் பிடிக்கணும். அதான் நான் சொன்னேன், இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா போதும், பிளவுஸ் தச்சிடலாம். இப்ப நம்ம அதை கிராஸா தச்சு விட்டாச்சு. அடுத்து இந்த டாட்டை பிடிச்சலாம். நம்ம மார்க் பண்ணி தானே வச்சிருக்கோம், இதை அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கோமா, மார்க் பண்ணி வச்சிருக்கோமா, இதை அப்படியே பிடிங்க. மார்க் பண்ணி வச்சிருக்க இடம் வரைக்கும் தான் பிடிக்கணும். சரி, இதை பிடிச்சாச்சா. அடுத்த என்ன கட் பண்ணி விட்டுருக்கோம், நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அப்படியே கரெக்டா அந்த மார்க் வரைக்கும் இது 4 இன்ச்சு தான் பிடிக்கணும். இப்போ நம்ம பிடிச்சாச்சு. டாட்டு 3மே நம்ம பிடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாப்போம். கத்திகளா எப்படி இருக்கு, ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸ் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும் இது. நீங்க இந்த மெத்தட்ல, ஏன்னா கப்பு ஷார்ப்பா வேணும், கிராஸ் கட்டிங் போட மாட்டாங்க, நார்மல் கட்டிங்கா இருந்தா கூட நீங்க இந்த மெத்தட்ல நீங்க கட் பண்ணி தச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேடிதான் வருவாங்களே தவிர நீங்க எங்க போனாலும் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், சில துணியை பொறுத்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும். எப்படின்னா ஃபுல் ஆயில் ஒரு மாதிரி இருக்கும் போடும்போது,
பூனம் கிளாத் ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கிளாத் அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரதான் செய்யாம இதே மெத்தட். அப்படி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. இந்த மெத்தட்ல நீங்க கப் செட் பிடிச்சு கொடுத்தீங்கன்னா இதே போல நம்ம இதையும் தைக்கலாம். இது 4வது டாட்டுமே வந்து தச்சுக்கலாம். நான் லைன் போட்டு தானே வச்சுக்கோம். இன்னொரு டாட்டுக்கு 4 டாட் உங்களுக்கு பிடிச்சு காட்டுறேன். இது 3 டாட் வேணும்னவங்க இதோட நிறுத்திடுங்க. 4 டாட் வேணும்னா உங்களுக்கு இங்க பாருங்க, இது அப்படியே நம்ம லைன் தெரியுது, நம்ம லைன் பார்த்தோன்னே தெரியுது, அதை அப்படியே மடக்கிருங்க. இது மட்டும் உங்களுக்கு நான் இவ்வளவு நேரம் சொல்லி வந்தா போதும். வேற உள்ளதெல்லாம் நான் ஸ்பீடா தைச்சாலும் நீங்க பார்த்து தைச்சிடலாம். இது மெயினா உங்களுக்கு அளவு சொன்னா தானே உங்களுக்கு தெரியும், அதனாலதான் நான் ஒவ்வொரு அளவா சொல்லி தரேன். இனி பாருங்க, 4வது டாட் என்ன அளவுன்னு நீங்க சந்தேகமா இருக்கும். நம்ம பிடிச்சு தந்துடுவேன் டாட். இதுல இருந்து 1.5 இன்ச்சு டேப்ல 1.5 இன்ச்சு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. நான் வருதா 1.5 இன்ச்சு இந்த இடத்துல பிடிச்சுக்கலாம். இந்த பிளவுஸுக்கு நம்ம 4 டாட் பிடிச்சாச்சு. இந்த பாருங்க, இப்ப பாருங்க எப்படி இருக்கு. அதை விட இன்னும் அழகா இருக்கும். பத்தியெல்லா ஒரு பிரைசியர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இப்படியே கரெக்டா பிடிச்சோம். எப்படி பாருங்க, சின்ன 1 இன்ச்சு தான் நம்ம கப் சேர்த்து பிடிச்சோம். அது எப்படி இருக்கு பத்தியெல்லா. இனி இது அளவு வச்சு அதுக்கு பிடிக்கலாம். இதுக்கு நம்ம அளவே குறிக்கல, ஆனா இதை அளவு வச்சு எப்படி நம்ம தைக்கலாம்னு பாருங்க. இது நான் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கோம் தெரியுமா. நான் எப்பவுமே இந்த மெத்தட்ல தான் பிடிப்பேன், லைன் எல்லாம் போட மாட்டேன். உங்களுக்காக எல்லாமே கிளியரா சொல்லி தந்தாச்சு. நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். 2.25 இன்ச்சு அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு இந்த பக்கம் இப்படி மடக்கணும். மடக்குனதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு இதை பாதியா மடிச்சிடணும். மடிச்சு அந்த லைன் ஒரு ரூபத்தையெல்லாம் நான் அதுல லைன் போட்டேன், இல்ல லைன் போடல. நீங்க இப்படி மடக்கி விட்டுடுங்க. இப்படி நீங்க மடக்குன்னு தேய்ச்சாலே அது மடங்கிடும். நம்ம அதை அப்படியே தைப்போம். கட் பண்ணி விட இடம் இருக்கு. இது கொஞ்சம் கிராஸ்ல இருக்கும், நீங்க அதை பார்க்க வேண்டாம். நமக்கு இந்த ஷோல்டர் பாருங்க, இந்த நேர் தான் முக்கியம். இந்த நேர் கரெக்டா பிடிச்சாதான். இப்ப நான் தச்சு கொஞ்சம் நிறுத்திட்டேன். நீங்க என்ன பண்ணணும், அங்க ஒன்று தச்சு தானே வச்சிருக்கோம். இதை நம்ம அளவுக்கு வச்சுக்கலாம். இது எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்து ஒரு மார்க் பண்ணிருங்க. அப்படியே கிராஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா. அடுத்து இங்க பாருங்க, இந்த டாட் இதுக்கு நேரா இது பிடிக்கணும். இது லைன் போடல, ஆனா நீங்க அதை மெத்தட்ல பாத்துக்கிடுங்க. நான் வந்து எப்போ இந்த மாதிரி பிடிக்கனால எனக்கு கரெக்டா வந்துடும். இதை பிடிச்சாச்சு. இது ஆர்ம்ஹோல் டாட். இதை பிடிச்சிட்டு இதுக்கு நீளம் பார்க்கணும்ல, இதைதான் பார்க்கணும். ரெண்டும் ஒரே போலதான் இருக்கணும். ஒண்ணு தச்சிட்டோம்னா நம்ம அதை வச்சுதான் பார்க்கணும். அப்ப இதை பிடிச்சா அடுத்து இது ஃப்ரண்ட்ல கழுத்து இதை மடக்குங்க. மடக்கி பிடிச்சிட்டீங்களா. இதை கொஞ்சம் தச்சு நம்ம அளவு பார்த்தா போதும். இந்த கொஞ்சம் தச்சு ஊசியை குத்தி நிறுத்திக்கிட்டு இந்த டாட்டு இருக்குல்ல, கழுத்து டாட்டு, அது எவ்வளவு உயரம் வச்சிருக்கோன்னு பார்ப்போம். இது வந்து பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். அதனாலதான் நான் உங்களுக்கு பிளவுஸ்ல அளந்து உங்களுக்கு நான் சொல்லி வந்தது. இப்ப 3 டாட் பிடிச்சாச்சா, 4 டாட். இங்க பாருங்க, 4வது டாட் வந்து எவ்வளவு இது இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிடிக்கணும், இந்த இடத்துல. அப்ப அதை மடக்கிருங்க. பெரும்பாலும் இப்ப நம்ம 4 டாட் பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா. 4 டாட்டுமே எழுத்தால ஒரு டாட் இருக்கு, அதை தான் பாக்குற மாதிரி தான் தைக்கணும். இப்போ இதுக்கு உயரம் நீளம் எவ்வளவுன்னு பார்ப்போம். ஒண்ணு தைச்சா அதை அப்படியே கரெக்டா எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தைச்சாச்சு. பிளவுஸுக்கு முக்கியமான பார்ட் இதுதான். இதை நம்ம கரெக்டா தைச்சாச்சு. பாருங்க எப்படி இருக்கு. இது அப்படியே விரிச்சு விட்டுடுவோம். இது வந்து நீங்க நார்மல் கட்டிங் போட்டா கூட கிராஸ் கட்டிங் மாதிரி அவங்களுக்கு கப் ஷேப் இருந்தா நீங்க தச்சு கொடுங்க, உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்ப பாத்தீங்களா, நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கிளாஸ்ல மாதிரி இருந்துச்சு. இப்ப பாருங்க நேரா இருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க பண்ணி இதே போல இதே மெத்தட்ல நீங்க பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லா இருக்கும், கஸ்டமருக்கும் போடவும் நல்லா இருக்கும். இதை நம்ம இப்ப எடுத்து வச்சிடலாம். இனி உள்ளதெல்லாம் நீங்க பார்த்தாலே புரிஞ்சிடும். இந்த டாட் கப் செட் மட்டும் உங்களுக்கு புரியும்படியா மெதுவா சொல்லிருந்தாலும் இனி நம்ம கொஞ்சம் ஸ்பீடா தைக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து பட்டி. இது பட்டிக்கு உள்ள துணி 2 மெயின் கிளாத்ல எடுத்து வச்சிருக்கேன். 2 அளவு, இதுதான் அளவு. இது வந்து உள்ள கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீ நம்ம ஸ்பீடா தைக்கலாம். உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்லோவா சொல்லியிருந்தா தான் புரியும். நான் கண்ட மட்டும் ஒரு வீடியோ போட்டு போனேன்னா உங்களுக்கு புரியாது பத்தியெல்லாம். இது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு புரியும்,
தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல, இது தெரியாதவங்களுக்காக தானே நம்ம வீடியோ போடும். நம்ம ஒரு வீடியோ போடுறதே தெரியாதவங்களுக்காக மட்டும்தான். இப்ப நம்ம அதை சொல்லி கொடுக்க கிளியரா சொல்றோம். இப்ப பாருங்க, நம்ம வந்து அளவு என்ன இருக்கு, கீழே 2 கிளாத் வச்சிருக்கேன். அது வந்து அங்க கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அளவுக்கு மேலதான் தையல் போட போறோம், சுத்தில தான் தையல் போட போறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு வயசா சொல்லி இருந்தாலே உங்களுக்கு பார்த்தாலே புரியும். எனக்கு சொல்லி தராமலே நான் என்ன பண்றேன்னு பார்த்தா புரியும். அதனால நீங்க பார்த்து தைங்க. இந்த கப் செட் மட்டும் உங்களுக்கு கரெக்டா நான் சொல்லியிருந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இது ஃப்ரண்ட்ல தெரிய கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இப்ப கரெக்டா இதை எடுத்துட்டோமா, சுத்திலும் மெயின் கிளாத் இருக்கு தெரியுமா, அளவு லைனிங், அதுக்கு மேல சுத்திலும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி இது இன்னொன்னு தைக்கணும்ல, அது படுத்தும் போதே பார்க்கும் போதே இப்படி கரெக்டா வச்சுக்கிடுங்க. அப்பதான் அது வந்து கரெக்டா வரும். நம்ம இல்லைன்னா நம்ம ஒரு சைடா வச்சிருவோம், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. 2ஆ பிரிப்போம், பிரிக்காம தைக்க முடியாது. இதையும் அதே போல அப்படியே சுத்திலும் தையல் போட்டுடலாம். இப்ப 2 கரெக்டா இருக்கான்னு வச்சு பார்க்கணும். கரெக்டா இருக்கா? இப்ப நம்ம இதுல வச்சுக்கலாம். இதுகிட்ட வரும்போது இந்த டாட் பிடிச்சுக்க பாருங்க, அதை உள் பக்கமா நீங்க இப்படி மடிச்சு விட்டுருங்க. இப்படி மடிச்சா மட்டும்தான் கப் ஷேப் கரெக்டா வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி அமுக்கி பிடிக்கும். அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு டாட் பிடிக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்டா போயிடும்.